விஜய கர்நாடகா மதிக்கவே இல்ல, மேகதாது அணைய கட்ட போறாங்க, தண்ணி இல்லாம தமிழ்நாடு என்ன சாவு போதா அப்படி இப்படின்னு ஏக வசனம் பேசுறீங்களே. வாங்க 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 பிள்ளைக்கா பசங்களா வாங்க, இன்னைக்கு வந்த சம்பவத்தை பாருங்க. கர்நாடகால கிங்கே எங்க அண்ணன் தாண்டா. எங்க அண்ணனுக்கு வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எங்க அண்ணனால வந்து ஒன்றும் பண்ண முடியாதா? கர்நாடகால இருக்க மினிஸ்டர்ல எங்க அண்ணனை பார்த்து சிரிக்கிறாங்களா? கர்நாடகால இருக்க மினிஸ்டர்ல எங்க அண்ணனை பார்த்து பயப்படுறாங்கடா. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அதாவது சிங்கம் தன்னோட எதிரிய நேரடியா போய் சந்திச்சுட்டு வந்ததே இன்னைக்குதான். புரியுதா? எவ்வளவு கெத்தா போயிட்டு வந்தாரு. கர்நாடகா மொத்த ஊருமே விஜயநாக்கு மட்டும் தான் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோ கொற்ற மலையில என்ன கேட்டா அவங்க ஊர்ல இருக்க பொலிட்டிஷியன் கூட மக்கள் இப்படியே சேர்ந்ததே கிடையாது. இதோட பணம் கொடுத்து சேர்ந்த கூட்டம் இல்லப்பா, தானா சேர்ந்த கூட்டம் இன்னைக்கு கர்நாடகாவே நடுங்கி போயிருக்குது. ஆஹா செம்மையான ஒருத்தன் வந்திருக்கான் நமக்கெல்லாம் துளு கொடுக்குற மாதிரின்னு சொல்லி அவ்வளவு ஒரு கெத்தா பவரா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து என்னடா பேச்சு பேசுனீங்க, என்னென்ன பேச்சு பேசுனீங்க? இப்ப பேசுங்களா பார்க்கலாம். இதே உங்க தலைவர்களை போய் இதே மாதிரி கெத்தா ஒரு சீனை போட சொல்ற பார்க்கலாங்க, முடியுமா? 200 ரூபாய் கொடுத்தாதான் உங்க தலைவர்களா கூட்டமே. எங்க தலைவனை பாக்குறதுக்கு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து நிப்பாங்க. புரியுதா? அதுதான் ஒரு மனுஷனோட பவர் என்றது. விஜய் பவர் தெரியாம பேசாதீங்க மக்களே. கர்நாடகா இத்தனை நாளா இருந்த தலைவர்களா தண்ணி காமிச்சிருக்கலாம். ஆனா விஜய் அண்ணா கர்நாடகால இருக்க மொத்த பேருக்கும் தண்ணி காமிக்கிற நேரம் வந்துருச்சு. மேகதாது அணைலாம் கட்டவே முடியாது. புரியுதா? எப்படி எத்தனை விஜய் வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னவங்களே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க இப்போ. அதனால வெயிட் அண்ட் வாட்ச். மேகதாது அணையும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கன்ஃபார்ம். மக்களே நீங்க இன்னைக்கு ஒரு கெத்தா கர்நாடகாலேயே போய் சீனை போட்ட நம்ம விஜயனா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க.